ரோஜா செடிக்கு அப்பப்போ கொடுக்க வேண்டிய எரு நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாமந்தி செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த சாமந்தி செடி சின்ன மொட்டை இருக்கும்போதே நீங்கள் எரு கொடுத்துடணும். அதாவது பெரிய மொட்டை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எரு கொடுக்கக்கூடாது, நிறுத்திடணும். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ரோஜா செடிக்கு பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம ரோஜா செடி நடுறோம், நிறைய தளிர் வரணுன்னாக்கா வெங்காயம் தோல் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். ஆனியன் பீல்ஸ் வாட்ரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் தளிர் வரும்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நம்ம அப்பப்போ ரோஜா செடிக்கு கொடுக்கணும். என்ன எரு கொடுக்கறதுன்னா, ஏன்னா கண்டிப்பாக அது மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ கொஞ்சமாக நம்ம ரோஜா செடி கொடுக்கணும். அது போல் கொடுக்கும்போது அந்த லீஃப் எல்லாம் கூட நல்லா பெருசாகும். அதாவது பூ கூட நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரோஜா செடி என்ன கலர்னால், நம்ம எல்லோ கலர் ஒன்று புதுசாக நட்டோம், 30 rupees ரோஸ் பிளான்ட்டு. அதுதான் 2 வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு எரு கொடுக்கணும் இதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வாழைப்பழம் தூள் அது போல் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஆனியன் பீல்ஸு லைட்டாக கொடுத்துருக்குற கொஞ்சமாக. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஏற்கனவே மண்புழு எருவெல்லாம் போட்டு நட்டிருக்கோம். மழை வந்தது, அதனால் கொஞ்சம் செடி தளிர் கூட பாருங்கள், நுனி ரொம்ப தண்ணி அதிகமானா அழுகிடும். இதில் கொஞ்சம் மொட்டு இருந்தது. எப்படியோ அந்த மொட்டு விடுற டைமுக்கு மொட்டு கூட இருக்காதுன்னு நினச்சேன். எதுக்காகனா மழை நிறைய பட்டுச்சுன்னா அந்த மொட்டு வர இடத்துலலாம் அழுகிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மொட்டு நல்லா வளர்ந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா அந்த டைமுக்கு 2-3 days மழை இல்லை, அதுக்காக இப்போ இந்த மொட்டு தப்பிச்சுது. ஏன்னா கொஞ்சம் பெருசானா மொட்டு எதுவும் செய்யாது, நிறைய தண்ணி பட்டால் கூட நல்லாவே வளரும். இந்த செடிக்கு ரோஜா செடிக்கு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா சாயிலுக்குள்ளே கூட ஊற்றி விடலாம். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, மாற்றி மாற்றி இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறீங்க, அடுத்த வாட்டிக்கு நீங்கள் சாயிலுக்குள்ளே கொடுக்கணும். அது போல் மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ என்ன கொடுக்கறதுன்னா, பாருங்க, இது மோர். அதாவது நல்லா புளிச்ச மோராக இருக்கணும், ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய செடி ரோஜா செடி வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு அரை கிளாஸ் தயிர் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நீங்கள் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா மோர் மட்டுமே என்னும்போது நீங்கள் கேர்டு தனியாக அப்படி சேர்க்குறேன் கட்டியானா, அதாவது தண்ணி ஊற்றாமல் நான் கேர்டு சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த தயிரை ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கூட நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா புளிக்க வச்சுட்டு நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா லீஃப் எல்லாம் கூட பெருசாகும். சாயிலுக்குள்ளே ஊற்றிடலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணுற நன்னு நீங்கள் சாயிலுக்குள்ளே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம். இது சின்ன செடி, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தான் கொடுக்கணும். நாலு கிளாஸ் தண்ணி. இது 4 கிளாஸ் தண்ணிக்கு இது ஒரு சின்ன கப்பு தான். நீங்கள் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு, அதாவது ஒரு 5 ஸ்பூனுக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அளவு தெரியணும் அப்படின்னா. இல்லைன்னா நிறைய செடி வச்சுருந்தீங்க, அப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு சின்ன கிளாஸ் அளவு தயிர் இல்லைன்னா அரை கிளாஸ் தயிர் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் மோர் சாயிலுக்குள்ளே சேர்த்து அப்பப்போ கொடுக்கணும். ரொம்ப நல்ல செடி வளரும் பாருங்க. ஆனால் நாட்டு சக்கரை மட்டும் அதிகமாக சப்போஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரெட் கலரில் மாறிட்டு காஞ்சிடும் செடி. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே நாட்டு சக்கரை மட்டும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட் கலராக வரப்போல் நீங்கள் கலந்துக்கணும். பாருங்கள், டேபிள் ரோஸ் எவ்வளோ நல்லா வருது. நான் கோலியாஸ் கீழே வச்சுருக்கேன், அந்த தொட்டிலேயே இலையெல்லாம் மறைச்சிக்கிச்சு. கொஞ்சம் வளர்ந்தால் தான் நம்மளுக்கு இந்த பக்கம் தெரியும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.